பொது ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்கிறார், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், சத்துருக்களை கீழடக்கி உங்களை கர்த்தர் மேலோங்கி வளரச் செய்வார் என்று. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் கர்த்தர் அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அருளுவார். யோசுவா 10:25 அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திட்டமானதாயிருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அன்புக்குரியவர்களே, சத்துருவின் சரி கட்டுதலை ஜனங்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். சத்துருவின் பிடரி முறிகிறதை ஜனங்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். சத்துருக்கள் சிதறி ஓடுகிறதை ஜனங்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். சத்துருக்கள் புற முதுகு காட்டுவதை ஜனங்கள் நேரடியாய் பார்க்கிறார்கள். அவர்கள் பார்க்க பார்க்க கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என்பதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் எதையும் செய்வார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக, கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்காக, உத்தமமாய் அவரை சேவிக்கின்ற பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய வல்லவர். ஆமென். யுத்தத்தில் தமது பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவர். இந்த நாட்களில் ஒருவேளை நீங்களும் சத்துருவினால ரொம்ப வேதனைப்படுத்தப்பட்டு சில சிக்கல்களில், சில கண்ணிகளில் அகப்பட்டு விடுதலை பெற முடியாமல், ஜெயம் எடுக்க முடியாமல் நீங்கள் ஆதாங்கப்பட்டு கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திட்டமனதாயிருங்கள். சத்துருக்களை சிதறடித்த நான் உங்களுக்காய் போர் செய்து, உங்களுக்காய் வாதாடி, உங்களுக்காய் முன் சென்று ஜெயத்தை பெற்று தருவேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். கலங்காதிருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் பயமெல்லாம் மாறட்டும், உங்கள் கலக்கமெல்லாம் மாறட்டும், அதைரியங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். கர்த்தர் உங்களை தமது பலத்த சத்துவத்தினாலே இப்பொழுது இடைகட்டி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் செய்தது போல ஒரு அற்புதத்துக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அரும்பெரும் காரியங்களை இப்பொழுது செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.